ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் 2026 தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு அதிர்ச்சியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் கடும் கண்டனம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அரசு ஆலோசனை கூட்டமும் நடத்தியிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. என்னங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்தோம். அதாவது ஜெப்டோ செயலாளர் அண்ணாமலை இந்த அறிவிக்கை கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு எதுவும் செய்யவில்லை எனில் 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகளில் திமுகவுக்கு அதிர்ச்சியளிக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டோ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை அப்படிங்கிறவர் கூறியிருக்காரு. இது தொடர்பாக அவர் தெரிவித்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மார்ச் 23 மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவோர், போக்குவரத்து கழக தொழிலாளர்கள், தொழிற்சங்கத்தினர் என அனைத்து தரப்பினரும் தங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாததால் திமுக அரசின் மீது வெறுப்புணர்ச்சியில் இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக அரசு துரோகம் செய்துவிட்டது என குற்றம் சாட்டி வருகிறாங்க. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை பலவீனமானவர்களாக கருதியதாலேயே 2026 ஏப்ரல் முதல் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து கொள்ளலாம் என்று பட்ஜெட்டில் அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு நாள் எப்போது வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. அதை அரசு உணர்ந்து ஏப்ரல் 30 வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அமைக்கப்பட்ட குழுவை தமிழக முதல்வர் உடனடியாக ரத்து செய்துவிட்டு 110 விதியின் கீழ் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதாக அறிவிக்க வேண்டும். ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் முறையை இப்போதிலிருந்தே அமுல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை கலைத்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு எதுவும் செய்யவில்லை எனில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு அதிர்ச்சியளிக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் கூட முதல்வர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. ஆசிரியர்களின் கோரிக்கை எலெக்ஷனுக்குள்ள தேர்தலுக்குள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்திருக்காரு. மேலும் இது போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.